இது என்னடா பெஜாராக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு மைக்ரோவேவ் இன்றைக்கி சடார்னு நின்று போச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. ஸோ நம்ம சேனலில் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தாண்டி போயிட்டுருக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிகிட்ருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா த குட் கைஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம் மைக்ரோவேவ் வாங்கிறதுக்காக. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்றத 3 முக்கியமான பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் கட்டாயம் பாருங்கள். நம்ம எப்பயுமே குட் கைஸில் தான் எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் வாங்குறது. நம்மளோட பிளண்டரு, அயன் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு எல்லாமே அங்கே வாங்கினது தான். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது வந்து சாம்சங்கோடைய மைக்ரோவேவு. இது ஏன் நம்ம ரிப்பேர் ஆகிட்டா இங்கே ரிப்பேர் பண்ண முடியாதா அப்படின்னா, ரிப்பேர் பண்ணுற காசுக்கு நம்ம புதுசே வாங்கிட்டு போயிடலாம். அதனால் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்போஸ் தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அப்போயும் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியன் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. அப்புறமா சொன்னாங்க உள்ளே வந்து வால்வ் போயிருக்கு, அது வந்து அதுக்கப்புறம் என்னென்னமோலாம் பார்ட்ஸ்லாம் போயிருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ குட் கைஸ்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன் நமக்கு வந்து மைக்ரோவேவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் அண்ட் ரீஹீட்டிங். இங்கே ஆஸ்திரேலியாவில் லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை வேலை செய்கிறீங்களோ இல்லை வீட்டை மேனேஜ் பண்ணுறீங்களோ எப்படி இருந்தாலும் வந்து மைக்ரோவேவ் வந்து நீங்கள் குயிக்காக வந்து சாப்பாடை வந்து சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெதர் வந்து எப்போ பார் வந்து கூலாகவே இருக்கும். ஸோ ரொம்ப கூலாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி வந்து வின்டர் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சு இப்படி எடுத்த உடனே அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அப்போ சாப்பிட போகும்போது நிச்சயமாக இன்னொரு வாட்டி சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீதி ஏதாவது இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக வந்து சூடு பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கேஸை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஈவன் நீங்கள் ஆஃபீஸ் கோயராக இருந்தால் கூட வந்து இங்கே மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்ற அந்த மாதிரி டப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸில் தான் நம்ம லஞ்சோ இல்லை டின்னரோ வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம அழகாக வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லா ஆஃபீஸ்லேயும் மைக்ரோவேவ் இங்கே 100% இருக்கும். இப்போ பார்க்குறோமே இந்த மைக்ரோவேவ் தான் கடைசியாக நம்ம ஃபைனலைஸ் பண்ணது. இது ப்ரைஸ் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வந்து டவுன் பண்ணி வச்சுருந்த ப்ரைஸ்லேருந்தும் இன்னும் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸோட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆஃபர்ஸும் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும், கொஞ்சம் ஆசிலேட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த நம்மளை அட்டன் பண்ணார் இல்லைங்களா, அவர் சொன்னார் இன்னும் ஒரு ஆஃபர் நமக்கு தரதான் அவர் சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து பைபேக் கேரண்டி கொடுக்குறோம். அதாவது வந்து இந்த மைக்ரோவேவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு வந்து வேறு நியூ ப்ராடக்டே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத 5 இயர்ஸ்க்கு வந்து கேரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸாக தோணுச்சு. அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய டிவியும் வந்து இந்த ஹைசென்ஸுன்ற இந்த கம்பெனி மாடல் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாத போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போயாவது ஏதாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஆன்லைன்லேயும் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் சேலில் வந்து அவங்க வந்து நமக்கு நல்ல ஒரு ஆஃபரோட நமக்கு பொருளுங்க வந்து வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று என்னென்னா EOFY அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் சேல். அதுவும் போயிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ வந்து அதனாலேயும் என்னமோ நிறைய நமக்கு ஆஃபரோட வித் 5 இயர்ஸ் கேரண்டியோடு நம்ம வந்து இந்த மைக்ரோவேவை 42 லிட்டர்ஸை வந்து ஈஸியாக வாங்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாத நமக்கு அப்பப்போ வந்து இவங்க குட் கைஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு கூப்பன் ஒன்று அனுப்பி விடுவாங்க. லைக் $20, $30, $40ன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வாங்குகிற பொருளில் அந்த கூப்பனுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு $40 இருந்தது. ஸோ ரொம்ப வந்து இது வந்து நமக்கு ஒரு நல்ல டீல் இது. நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஆஸ்திரேலியா வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா ஹார்வே நார்மன், அப்புறம் ஜேபி ஹைஃபை, ஈவன் ஆஃபீஸ் ஒர்க்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். நல்ல வந்து அப்டேட்டட் டிவி வந்து அங்கே வந்து டிஸ்பிளேயில் இருந்தது பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம்.
குட் கைஸில் நான் வந்து ஒரு முறை பிளெண்டர் வாங்கிட்டு வந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஒரு வீடியோவாக கூட போட்டிருந்தேன். என்னென்னா வந்து நான் வாங்கிட்டு வந்த பிளெண்டர் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஓடிச்சு. அப்படியே நின்றுடுச்சு. நின்ன உடனே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில்லு தேடி பார்த்தோம். பில்லும் இல்லை. சரி, ஓகே, நம்ம பே பண்ண அந்த நம்மளுடைய பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து எந்த டேட்டில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் பிளெண்டர் வாங்கினோம், ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க ப்ளக் பாயிண்டில் போட்ட உடனே கடான்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நம்ம வந்து நம்ம வீட்டில் போட்டால் ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்டு எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 10 செகண்ட் ஓடிட்டு நின்று போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க டக்குன்னு வந்து வேறு பிளெண்டரே நம்மள்கிட்ட கொடுத்து, இன்னும் வேறு வந்து இன்னொரு கூப்பனும் கொடுத்து எதாவது வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பிவிட்டாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நமக்குன்னு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை ஒழுங்காக அட்டன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது நல்ல அனுபவங்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புதுசாக கட்டுற வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் குக் டாப்ஸ் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம மைக்ரோவேவில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எது நம்ம செய்யணும் அப்படின்னாலும் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா ஓடிஜி நம்ம அவன் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய கரண்ட் எடுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மைக்ரோவேவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வர பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து ஃபுட்டுங்களை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோவேவில் வந்து ரொம்ப குயிக்காக டீஃப்ராஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து வெஜ்ஜீஸு, பராத்தாஸு, ரெடி மீல்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காங்க, கோல்ஸ் உல்வர்ஸில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக வந்து மைக்ரோவேவில் வந்து அவங்க வந்து அதை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதோ இல்லை குக் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து மைக்ரோவேவை யூஸ் பண்ணுறது ரொம்ப, அதாவது ஸ்கூலில் கூட அவங்களுடைய ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து காலேஜ் பிள்ளைங்க வந்து வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாடை வந்து ஹீட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோவேவ் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம ஊர்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து எப்படி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் மைக்ரோவேவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாங்கின மைக்ரோவேவில் வந்து மேலேயே வந்து அந்த டோரில் வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோடனே, அதுவும் இல்லாத அதுதான் லாஸ்ட் பீஸ் அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து வாரண்ட்டி கொடுக்குறோம், பைபேக் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து வாங்க வச்சாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி எந்த பொருள் வாங்க போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டர்ஸை வந்து நம்ம பேசி அதுக்கப்புறம் வாங்குறது நமக்கு இந்த மாதிரி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக மைக்ரோவேவ் வாங்கின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அப்போ தான் தோணுச்சு, ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது 40 லிட்டர்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து பில்டர் வந்து நமக்கு எப்படி நம்மளோட வீட்டில் வந்து நமக்கு அந்த மைக்ரோவேவ் வைக்கிறதுக்கு அந்த செட்டப் பண்ணி கொடுத்துருந்ததே வந்து நம்ம கையில் ஆல்ரெடி இருந்த மைக்ரோவேவ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. என்னடா இது தெரியாமல் நம்ம வந்து 42 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பாக்ஸ்க்குள்ளே பார்த்தோம், அதே மாதிரி கடையில் பார்த்தோம். இப்போ வந்து வீட்டில் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சப்போஸ் வந்து அந்த இடம் வந்து பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தா, நம்ம ஒரு நாளுக்குள்ளே வந்து நம்ம அதாவது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ப்ராடக்ட் வாங்கினது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுத்துடலாம். அது வந்து முக்கால்வாசி வந்து எல்லா கடையிலையும் அது பொருந்தும். நம்ம பில் அமௌண்ட் எவ்வளவோ அதை 100% அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுடைய கார்டில் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ மைக்ரோவேவ் அன்பாக்சிங் பண்ணி எடுத்து கீழே வச்சாச்சு. ஆல்ரெடி மைக்ரோவேவ் இருந்த இடத்த வந்து நல்லா சுத்தமாக வந்து வெட் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மைக்ரோவேவ் ஃபஸ்ட்டு இருந்தது ஒர்க் ஆகாமல் இருந்தப்போ அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து பவர் பாயிண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா வந்து உள்ளெல்லாம் நல்லா வைப் பண்ணியாச்சு. ஏன்னா
ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து உள்ளே எதுவும் டஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்லாம் நல்லா வந்து நல்லா ஒயிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ண போகிறோம், புதுசாக வாங்கியிருக்கிறத யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு கப்பு பால் காய்ச்சி அதுக்கப்புறமா அடுத்த இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இதுதான் என்னுடைய ஃபீட்பேக்கு. இப்போ வாங்க நான் சொல்லுறேன்னு சொன்ன அந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரைஸ் மேட்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் பார்த்த ஒரு பொருள் வந்து இன்னொரு கடையில் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற கடையில் நீங்கள் சொல்லலாம். அந்த கடையில் இந்த விலை தான் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த ப்ரைஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாரண்ட்டி அண்ட் பைபேக் கேரண்டி. அதை வந்து நீங்கள் அடித்து பேசலாம். எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்காக கஸ்டமரை விடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்காக அதை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது 3வது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ லாஸ்ட் பீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் எப்படி ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு 229 வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸு, அதுலேருந்து 179 இன்னொரு ஆஃபர் ப்ரைஸு, அதுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு வாரண்ட்டி வேறு. ஸோ இந்த மாதிரி நமக்காக வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக டீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் அந்த பொருளை வாங்க முடியும். உங்கள் வீட்டில் என்ன மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை லிட்டரு, எத்தனை பேருன்றதை வந்து கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனு, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்தியன் கரன்சியில் இந்த ஹைசென்ஸ் பிராண்டோடைய 42 லிட்டர்ஸ் மைக்ரோவேவோடைய விலை வந்து $10,230 வருதுங்க. அதில் நமக்கு ஒரு $40 கூப்பன் இருந்தது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 7,500 வருது. இந்த மைக்ரோவேவை நான் ஆகஸ்ட் மந்தில் வாங்கினேங்க. 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ 2 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்டோபர் மந்தில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எதை பற்றி பேசலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.